தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கி பரிசுகளை வழங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை பங்குத்தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று நமக்காக பரிசு வழங்கி மாணவர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருட் சகோதரி இல்ல தலைவி அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களுக்கு இளைஞர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கிறார்கள். கடவுள் நமக்கு 3 கையை கொடுத்திருக்கிறது. 3 கை உள்ள கை இருக்கு போவோம். இல்ல 2 கை இருக்கு. நல்ல கை கட்டலாம்ல. நல்ல கை இருக்கு. அடுத்ததாக நம்முடைய ஊர் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவம் செய்கிறார்கள். நம்முடைய அருட் சகோதரி இல்ல தலைவி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவம் செய்கிறார்கள். அடுத்ததாக நான் வரவேற்புரையாற்றுகிறேன். ஏனென்றால் இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் செயலர் பொருளெல்லாம் நேற்று இரவு அமர்ந்து மாற்றிருக்காங்க. புதுசா வருஷம் பூரா நீங்களே இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சில தலைவர் பொருளாளர்களுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க சின்ன பிள்ளைங்களால அவங்களுக்கு தெரியல. அதனால சார் நீங்க முதல்ல வரவேற்பு எங்களுக்கு தொடங்கி வைக்க அப்படிங்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இளைஞர் மன்றத்தினுடைய சார்பாக நான் வரவேற்புரையாற்றுகிறேன். எனவே அடுத்ததாக இங்கு அமர்ந்து நம்முடைய பிள்ளைங்க எப்படி ஆகாங்க அப்படின்னு பார்ப்பதற்காக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வேகமா முடிச்சுட்டு பாதி சாப்பிடாதீங்க. நீங்க சீரியல் எவ்வளவு அழகா ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் தடை செஞ்சுட்டு பாதி மனசு இங்க இருந்தாலும் பாதி மனசு அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அழகா அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் வருகை என அன்போடு வரவேற்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சி நடனமாக இருக்கக்கூடிய அனைத்து நடன கலைஞர்களையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். காலை முதல் மாலை வரை நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களையும் தொழில்கள் இருந்த மாணவர்களையும் அன்போடு வருக என வரவேற்கிறேன். இறுதியாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மிக அழகாக செய்யக்கூடிய இந்த இளைஞர் மன்றத்தை நான் எப்பொழுதும் பாராட்டுவது உண்டு. இதற்கு முன்னால் இருந்த தலைவர் செயலர் பொருளர் தம்பி வினோத், இன்னும் சில மாணவர்கள் இளைஞர்கள்
உண்மையிலேயே அற்புதமாக இந்த இளைஞர் மன்றத்தை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். எனவே இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்த அத்தனை தலைவர்கள், பொருளாளர்கள், செயலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்புக்கு முற்றுப்புள்ளிடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நடனம். சின்ன பிள்ளைங்க என்ன பாட்டு? நட்டு நடு ராத்திரியில் தூக்கி வரைய நீ வந்தார்.
மகிழ்வித்த சிறுமிகளுக்கு நல்ல கடவுள் எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பரிசு வழங்குதல். நேற்று இரவு பூசையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இளைஞர் வந்து இல்லை சொன்னாங்க, சார் பூசை முடிஞ்ச உடனே கேக்கு வெட்டுறோம் அப்படின்னா. சரிப்பா ஓகே, இளைஞர் மன்றத்தில் இல்லை சார், இளைஞர் மன்றத்தில் வந்து நண்பர் குழு அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த இளைஞர்கிட்ட சொன்னேன், ஒரு ஊர்ல ஒரு மண்டலம் தான் இருக்கணும், அது நண்பர் குழு அந்த குழு இளைஞர் மண்டலம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இளைஞர் மன்ற சார்பாக வாங்க அப்படின்னு உடனே அந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஓகே நண்பர் குழு வேணாம் இளைஞராக மாறிக்கும் அப்படின்ட்டு அந்த இளைஞர் குழு தன்னை மாற்றிக்கொண்டு மாற்றம் செய்கிறார். எனவே இளைஞர்களை பாராட்டுறது. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அவசர அவசரமா அவர் செல்ல கண்ணம் தேடிட்டு இருந்தாரு, செல்ல மிஸ் பண்ணிக்காரு, ரொம்ப குழப்பி போயிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்தவன் என்ன செல்லு சொல்றது, என்னடா இந்த செல்லு வாங்கி ஏன் இவ்வளவு பதவிப்பு இருக்கிற, கையாடு காலாடு அப்படியே ரொம்ப கவலைப்படுறியாண்டா, நீங்க என் பொண்டாடி தொலைஞ்சா கூட பரவாயில்லை, செல்லு இல்லாம என்னால இருக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிற ஒரு செல்லினுடைய அடிமை ரொம்ப நம்முடைய குழந்தைகளை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சியில ரெண்டு நடந்தே இருக்குது. வழக்கமா இந்த புத்தாண்டப்ப நிறைய குழந்தைகள் டான்ஸ் காமெடி நிறைய பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. சோ நம்முடைய பிள்ளைங்களை நம்ம பெற்றோர்கள் என்ன செஞ்சுட்டு வருஷத்துல ஒரு நாள் ஆட போறாங்க இல்லையா? இருக்கிற பிள்ளைகள் நம்ம தான் ஆர்வம் மூட்டணும், குழந்தை செல்ல நோண்டிட்டு இருக்காங்க, அதுக்கு சொல்ல வரேன். சோ அப்ப இந்த மாதிரி கலைத்திறமைகள் இல்லாதனாலதான் மற்ற விஷயங்களை நம்மளால கொண்டு போக முடியல. எனவே அடுத்த ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில நிறைய கலை நிகழ்ச்சியில் உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆட விடுங்க, தயவுசெய்து ஆட விடுங்க, தப்பு ரைட்டா போய் சேர்றா ஆறு அப்படின்னு சொல்லுங்க. நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்கல். நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் எல்கேஜி முதல் 6ஆம் வகுப்பு வரை போட்டியில் ஏற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். குழந்தைகள் தினம் நடந்தது. அதுல தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி பாடல் பாடல்கள், கதை சொல்லுதல், அந்த மாதிரி திறமைகளை வாட்ஸ்அப்பில் உள்ள பகிர்வாங்க. அப்படி பகிர்ந்தவங்க எல்லாருக்குமே பரிசு கொடுக்குறோம். அந்த லிஸ்ட் வாசிப்பேன். குழந்தைகள் இருந்தால் வாங்கிடுங்க, இல்லாட்ட உறவினர்கள் வாங்கிடுங்க. ஜோனஸ் சன் ஆஃப் ஜான் தீபா, வில்லியம் சன் ஆஃப் ரேஸ்மா, தோ சன் ஆஃப் ரேஸ்மா, கெவின் சன் ஆஃப் இஜி, யாஸ்மினா டாக்டர் ஆஃப் ஆனந்த், இவானா டாக்டர் ஆஃப் அஜிதா, Ivana daughter of Ajita, Jolina daughter of Shagala, Shika daughter of Ruby. इन्हें Vinova daughter of Vinokriba, Nila Tennis, Agnes daughter of Stephen Perisi, Dania daughter of Jayasini, Yogina daughter of Jiva, Nidila daughter of Jiva, Kingsley Naro son of Stephen Perisi, Nissan Sia daughter of Wilson, Joby Jedisha daughter of Joshi, Sasha daughter of Judy, Dalina daughter of Kashmir, Christian son of Vinod, Alvin son of Ruby, Michael Jerry son of Jody, Jana Jesse daughter of
ஜோசி ஜோதி, சாரா டாக்டர் ஆஃப் ஜார்ஜ், டார்லினா டாக்டர் ஆஃப் ஜார்ஜ், இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உள்ள ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி பாருங்க. நன்றி, தேங்க்யூ. எல்கேஜி மற்றும் யூகேஜி படிக்கும் மாணவர்களுக்கு ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு மைக்கேல், இரண்டாம் பரிசு கபடி சாஸ்தா, இரண்டாம் பரிசு கபடி சாஸ்தா, ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான தவளை ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு ரெக்ஸன், இரண்டாம் பரிசு ஜியோ என்று இரண்டாவது சிந்தனையாக சொல்லுகிறார். மூன்றாவது என்றால் கரும்பு. கரும்பை நாம் வாயிலை கடித்து சக்கையாக துப்பி விடுகிறோம், அது முற்றிலும் இனிக்கக்கூடியதுதான். அதுபோல கரும்பை பிழிந்து சாறை சாப்பிட்டு உறிஞ்சிவிட்டு இது கரும்பு தானே என்று தூக்கியும் எரிந்து விட முடியாது. நான்காவதாக நெருப்பல்ல அவர்கள் முற்றிலும் எரிக்க, ஏதோ வீட்டில் இருக்கின்ற தூசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நெருப்பிலே எரிப்பதைப் போல இளைஞர்கள் நெரிக்கப்படுபவர்கள் அல்ல. எனவே இளைஞர்கள் என்பவர்கள் இரும்பல்ல இளைஞர் இதயம், துரும்பல்ல தூக்கி எரிய, கரும்பல்ல முற்றிலும் இனிக்க, நெருப்பல்ல முற்றிலும் இனிக்க என்ற இந்த நல்ல செய்தியை உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருந்தார்கள், ஆனால் இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரி இளைஞர் வேறு யாரும் இல்லை, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 3+3 33 வயது இளைஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இளைஞர்கள் சக்தி என்பது காட்டாற்று வெள்ளம் போன்றது. அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். துவக்கத்திலே சொன்னதைப் போல நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற புனித பதுவை அந்தோனியார் இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் இரு பிரிவாக இருக்கிறார்கள். எனவே இரு பிரிவாக இருப்பதல்ல, ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார், இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுவதைப் போல இனிமேல் இரண்டல்ல, ஒன்றுதான். எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றாகி நல்லதை நீங்கள் செய்யவும், இந்த நாளை ஏற்பாடு செய்த புனித பதுவை அந்தோனியார் இளைஞர் மன்ற நற்பணி மன்ற உறுப்பினர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய மாணவ மாணவியருக்கும் இன்றைய போட்டிகளிலே பங்கேற்று பரிசு வென்ற பரிசு வெல்லாத அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று நீங்கள் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி இருக்கிறீர்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட புத்தாண்டு தின போட்டிகள் தொடர வேண்டும். அப்படி தொடருகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரும், பல்வேறு பிளவுகள் வரும், வேற்றுமை வரும், கருத்து உரசல்கள் வரும். இவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு எதற்கும் அஞ்சாமல், எதையும் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஒருமனப்பட்டு நல்ல ஒரு சிந்தனையை உள்வாங்கி இந்த புத்தாண்டு தின போட்டிகளை தொடர்ந்து நீங்கள் நடத்த நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட வேண்டும், ஒன்றிணைய வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய அருளும் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாருடைய பாதுகாப்பும் தொடர்ந்து உங்களை வழிநடத்த நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் உரையாற்றிய பக்கத்தில் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக 7ஆம் வகுப்பு முதல் முறைப்பாடியில் வைத்தவர்கள் வரை பரிசு வழங்கி சிறப்புரையாற்ற ஊர் தலைவரை அழைக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு கொஞ்சமாக கைதட்டுங்க. பரிசு வாங்கும்போது அமைதியாகவே உட்காந்துருக்க.
கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேராக இருக்கீங்க. கொஞ்சமாக கைதட்டி உற்சாகப்படுத்தினா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி இருக்கும். அதே பார்த்துங்க. 7 மற்றும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வியறித்தல் போட்டியில் முதல் பரிசு ரோகன். முதல் பரிசு ரோகன். இரண்டாம் பரிசு ஜோஸ் ஆரம். இரண்டாம் பரிசு ஜோஸ் ஆரம். வீடியோ எடுக்கிறியா? மாணவர்களுக்கான நாற்காலி அமர்த்தல் போட்டியில் முதல் பரிசு எலிசா. இரண்டாம் பரிசு ஜோனிஷா. பத்து, 11 மற்றும் 12ஆம் மாணவர்களுக்கான செங்கலில் நடத்தல் போட்டியில் முதல் பரிசு ஆசிரியர் அலுவலகன். முதல் பரிசு ஆசிரியர் அலுவலகன். இரண்டாம் பரிசு ஆரோஸ் காணி. இரண்டாம் பரிசு ஆரோஸ் காணி. மாணவர்களுக்கான ஞாபக திறன் போட்டியில் முதல் பரிசு அல்பியா. இரண்டாம் பரிசு கணிசா. கல்லூரி மாணவர்களுக்கான 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு நெல்சன். இரண்டாம் பரிசு தீபன் நிர்மல். இரண்டாம் பரிசு ஸ்ரீமன் நிர்மல். மாணவிகளுக்கான ஜோடி சேர்த்தல் போட்டியில் முதல் பரிசு நிதி. இரண்டாம் பரிசு சலோனி. திருமணமான பெண்களுக்கான பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டியில் முதல் பரிசு விவேகமான. இரண்டாம் பரிசு நாயகி. முளைப்பாரி கட்டியவர்கள் வின்சென்ட் மேரி மற்றும் அருண் மேரி. வின்சென்ட் மேரி மற்றும் அருண் மேரி. இதனைத் தொடர்ந்து தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். தலைவியாக வீட்டிற்கும் அருமை பங்கு தந்தை அவர்களே, அன்பு அருட்சகோதரி அவர்களே, புனித அந்தோனியார் இளைஞர் மன்ற உறுப்பினர்களே மற்றும் முன்னாள் அமர்ந்திருக்கும் பல்வேறு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். பங்கு தந்தை குறிப்பிட்டது போல இப்பொழுது நண்பர்கள் குழு தம்பி மைக்கேல் சொன்னது போல இளைஞர் மன்றமாக மாறியிருக்கிறது. நாங்கள் இதை ராத்திரி இதை கவனித்துக் கொண்டே இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்களது அன்பான உபசரிப்பும் பிற்பற்றி கொடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகையால் இனிமேல் இந்த இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.
விழாவாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், எந்த திருவிழா எல்லாவற்றிலும் உங்களது பங்களிப்பு இருக்க வேண்டும். இது உங்களுக்கு மிக முக்கியம். ஏனென்றால் அடுத்து கிராமத்தை நிர்வாகிப்பவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. நாங்கள் 3 வருஷம் முடித்து போயிடுவோம். அடுத்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்படுறது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் முன்னெல்லாம் நாங்கள் இளைஞராக இருந்தோம். இப்ப கொஞ்சம் வயசாயிட்டு நாங்க இந்த பொறுப்பை இருக்கிறோம். பொறுப்பு இருந்தாலும் நீங்க உங்களது ஒத்துழைப்புகள் மிக முக்கியம் தேவை. ஆகையால் இளைஞர்கள் அனைவரும் எல்லாருக்கும் ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா இந்த ஊரு முன்னேற்றம் காணப்படுது. ஆகையால் இனிமேல் உங்களது ஒற்றுமை தான் மிக முக்கியம். ஆகையால் இனிமேல் உங்களது அருமையான நேரத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம். நீச்சல் போட்டி முதல் இறுதி வரை நடந்த அனைத்து போட்டிகளுக்கும் பரிசு வழங்குவதற்காக சிஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். கயிறு நீச்சல் போட்டியில் முதலில் வென்றவர்கள் திவாகர் நீச்சல் போட்டியில் முதல் பரிசு நெல்சன், இரண்டாம் பரிசு நிர்மல், மூன்றாம் பரிசு திவாகர். அதனை தொடர்ந்து ஆசிரியர் பரிசாக கலந்து கொண்ட ஆசிரியர் அறிவாளர் ரூபன் அண்ட் ஜெபம் அவர்களுக்கு ஆசிரியர் பரிசாக கொண்டு வருகிறார்கள். ரூபன் மற்றும் ஆசிரியர் அறிவாளர் அடுத்ததாக நடைபெற்ற வாலிபால் போட்டியில் வென்றவர்கள் தமிழன் சிங். தமிழன் இருக்காங்களா? அடுத்ததாக திருமணம் மாணவன் மற்றும் திருமணம் ஆகாத லேடிக்கான கைவிடுதல் போட்டியில் வென்றவர்கள் அல்பியா சவர்ணி, அல்பியா மற்றும் சவர்ணி. அடுத்ததாக லேடிஸ்கான த்ரோபால் போட்டியில் வென்றவர்கள் பிரேமாட்டி, பிரேமாக்கா மற்றும் மாமா. அடுத்ததாக நடைபெற்ற கபடி போட்டியில் முதல் பரிசு வென்றவர்கள் கார்மிக். இரண்டாம் பரிசு பெனிடோட்டி. இந்தியாவில் நடைபெற்ற லக்கி கார்டர் போட்டியில் முதல் பரிசு ஜோசிகா, இரண்டாம் பரிசு ஜெனிகா. லக்கிகாரர் முதல் பரிசு ஜோசிகா, இரண்டாம் பரிசு ஜெனிகா. இந்தியாவில் கோல போட்டியில் முதல் பரிசு கிருஷ்ணாட்டி, கோல போட்டியில் முதல் பரிசு கிருஷ்ணாட்டி, இரண்டாம் பரிசு யாழினி, யாழினி மற்றும் அம்மகிரி. ஆறுதல் பரிசாக ஆசிரியர் அறிவாளருக்கு கற்றுத்தருகிறது. இதனை தொடர்ந்து சிஸ்டர் அவர்கள் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் நம்ம கோயிலுக்கு அவங்க
ராயப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவிந்தர் ராயப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இறுதியாக நன்றி வழங்க ஜீவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இது சிறிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் கோரிகிராஸ் இல்ல தலைவி சிஸ்டர் அவர்களுக்கும் நமது ஊர் தலைவர் அவர்களுக்கும் இந்த நாள் முழுவதும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் இளைஞர் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். சோபித சுந்தர ரோமைராயனுக்கு பாடுவோமே, சோபித சுந்தர ரோமைராயனுக்கு ஜே ஜே பாடுவோமே. இன்னில வீதினில் நன்மை ரூபனே, இன்னில வீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இன்னில வீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரனாசி பெற்ற எங்கள் ஆயனே, இயேசுபரனாசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கு ஜே ஜே பாடு.